பட்டு உன் ஆம்படி அங்கே கேட்குறேன். ஏம்மா அவர் வேலைக்கு போயிருக்காரு. ஏண்டி காலை எழுந்திரிச்சோனையே வேலைக்கு போயிடுறாரு. அப்புறம் ராவிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு வராரு. வீடு தாண்டி பார்க்க சொன்னேன். நீ வீட்டில் எத்தனை பிசாசு இருக்கு. இதோட எப்படி இருக்குது பிள்ளைலாம் வச்சுக்கிட்டு பார்க்க சொல்லிட்டு ஒன்றும் பார்க்க மாட்டாரு. பார்த்துக்கிட்டு தான் இருக்காருமா. ஒன்றும் வீடு கிடைக்க மாட்டேதாம்மா. எல்லாம் வாடகைலாம் அதிகமாக கேட்குதோலாம். வீடோ சின்ன வீடாக இருக்கான். இதே மாதிரி பெரிய வீடாக இல்லையாம்மா. அதுக்குண்டு இந்த பேய் வீட்டிலே இருக்க முடியுமா? வீடு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பட்டு. ஆனால் இந்த வீட்டில் இருக்க முடியாது பேய் வீட்டில். ஆமாம் பட்டு, சீக்கிரமா அண்ணனை வீடு பார்க்க சொல்லு. அக்கா வாங்கக்கா, எங்கேயாச்சும் வேறு வீடாச்சும் பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குக்கா. அத்தை அன்னைக்கு நடந்ததெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. ஏன் மாமா என்ன சொல்கிறது நம்ப மாட்டாரு. மாமா ஒரு நாளைக்கு இருக்க சொல்லுங்கள். அவர் பார்த்தா தான் தெரியும். அப்போ தான் நம்புவார் பேருக்கு. ஆமாம் பிள்ளை, அந்த வீட்டை காலி பண்ணிடணும் பிள்ளை. அந்த வீட்டில் இருக்கக்கூடாது பிள்ளை. எல்லாரும் சொல்கிறது காதில் உழுவுதுண்ணே. நீங்களாம் சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு பிள்ளைய வச்சுட்டு இருக்க பயமாக தான் இருக்குது. என்ன செய்யுது, அவரும் வீடு பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. அவர் பார்க்காமலாம் இல்லை, எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருக்காராம். தரவுட்ட வர சொல்லி வச்சுருக்காராம். தரவுக்கு வர எவ்வளோ ஒரு மாதம் வாடகை எவ்வளோ கேட்குதோல அந்த வாடகை காசு அவருக்கு கொடுக்கணுமா. அப்பயே அது பரவாயில்லன்னு சொல்லி தான் சொல்லி வச்சுருக்காரு. யாரும் வீடு ஒன்றும் கிடைக்கலையாம்ல. ஏண்டி சீதா வீடு அவள் மாமியா தானே இருக்கிறான்னு சொன்னா. அந்த வீட்டில் இன்னும் யாரும் வாடகை இல்லைன்னு அந்த வீட்டு வச்சு கிளம்பி அங்கேயாச்சும் போயிருப்பான். ஏம்மா இவ்வளோ பேருக்கு அந்த வீடு பத்தமாம்மா. ஒரு ரூமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே ஹால் மட்டும்தான். எப்படி இருக்க முடியும் பிள்ளையெல்லாம் வச்சுக்கிட்டு? அதுக்கு பேய் வீட்டிலே இருக்கலாங்கிறியா? வீடு பெருசாக இருக்குன்னு வந்ததுனால தான் பேயும் பிசாசமாக இருக்குது. அதுகளோட இருக்க முடியுமா பிள்ளைய வச்சுக்கிட்டு? பிள்ளையெல்லாம் தனியெல்லாம் போடக்கூடாது. பிள்ளைய நீங்களே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தொட்டியெல்லாம் போட்டு தூங்காட்டி போட்டு அந்த இருந்தாலும் வந்துடாதீங்க. பிள்ளைய ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடும். இல்லை பிள்ளைய தூக்கிட்டு போனாலும் போயிடும். என்னம்மா நீ வேற பயங்கட்டுற? என்ன பயங்கட்டுறா? பிள்ளைய போட்டு வரலாமே. என்ன பாடம் இன்னைக்கு படுத்து வச்சிச்சு. எத்தனை இருக்கு இந்த வீட்டில். அப்படி இருக்கும் போது ஒரு புருஷன் நட அச்சமாக இருக்காரு. அச்சமா இல்லைம்மா, பார்த்துக்கிட்டு தம்மா இருக்காரு. பட்டு சீக்கிரமாக பார்க்க சொல்லு பட்டு. இல்லைடா சீதாட்டியாச்சும் கேள்வி அந்த வீட்டிலாச்சும் போயிருப்போம். வசதி இல்லைண்டா பரவாயில்ல பட்டு. சீதாக்கா வீட்டையே கேட்டாச்சும் அங்கே போயிருப்போம். வசதி இல்லை, சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. சும்மா உட்காந்தாச்சும் தூங்குவோம். படுக்க வேணாம். இங்கே இருந்து பயந்துக்கிட்டு இருக்கத்த அது அங்கே இருக்கிறது எவ்வளோ மேலு. ஆமாக்கா, சீதாக்கா வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். குளிராக வர இருக்குது. முதலாச்சும் வெளியே கிளியெல்லாம் படுத்து கிடந்தோம். இப்போ எப்படி படுக்க முடியும் குளிர்லலாம்? குளிரில் படுக்க முடியாதுண்டா. இந்த வீட்டை இருக்கிறியா பேய் வீட்டில் பேயோட பேயா? ஆமாம்மா, அம்மா சொல்கிறது தான் கட்டு. இந்த வீட்டை இருக்க முடியாது. அங்கே தான் போனேன். சீதா வீட்டையாச்சும் கேளுங்க. நீங்கள் யாச்சும் கேளுங்க பிள்ளை. ஏம்மா எப்படி போய் கேட்குறது? நீ போய் கேட்குறியா? ஆனால் வீடு ரொம்ப சின்ன தாண்டி. ஒரே ஹால் மட்டும் தான் இருக்கும். படுக்க கொள்ள உட்கார தான் ரொம்ப சங்கடமாக இருக்கும். பாத்ரூம்லாம் வெளியே போகணும். இந்த வீட்டே வெளியே தான் போக வேண்டியா இருக்குது. இருந்தாலும் அது சீதாவோட கொள்ளையில் போயெல்லாம் பாத்ரூமுக்கெல்லாம் போகணும். வேறு வீடே கிடைக்கலையாம்மா? உன் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரு? அதான் கிடைக்கவே இல்லையாம்மா. வேறு வீடு பார்க்குற வரைக்கும் சீதா வீட்டில் இருக்கலாமே. அப்படியாச்சும் கேளு. வேறு வீடு கொஞ்சம் பெரிய வீடாக நல்ல வீடாக கிடச்சிச்சுன்னா சீதா வீட்டை காலி பண்ணிட்டு அங்கே போய் இருக்கிறது. அப்படியெல்லாம் அவள் கொடுக்க மாட்டா. அவள் கொடுத்தாலும் அவள் மாமியா ஒரு திமுரு கொண்டவா. அவள் கொடுக்க மாட்டா. அப்புறம் என்ன செய்யுது? அந்த வீட்டிலே இருக்க முடியுமா? சின்ன கொண்டு வீட்டிலையே. அந்த வீட்டுக்குன்னு போனால் அந்த வீட்டிலே தான் இருக்கணும். காலி பண்ணால் மாமியா திட்டுவா. இந்த வீட்டை பயந்துக்கிட்டு வாழ வேண்டியா இருக்குது, இருக்க வேண்டியா இருக்குது, தூங்க வேண்டியா இருக்குது. எந்த நேரத்தில் என்ன நடக்க முடியாது தெரியல. பயமாக இருக்குது. பயந்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறது? இப்படி தூங்காமல் கொள்ளாமல் நைட்டு பூரா பயமாக இருக்குது. ராவிக்கலாம் எந்த நேரத்தில் என்ன நடக்க முடியாது தெரியல. எப்படி படுத்து கிடக்கிறது? நம்மளுக்குலாம் பெரிய பயமாக இருக்குது. இவர் 2 ராக்கி படுக்கிறாரு, எந்திரிச்சு ஓடிடுறாரு. ஒரு எங்கேயாச்சும் அலைஞ்சு கழிஞ்சு வீடு பார்த்துக்கலாம்ல. பெரிய வீடாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த ஐயர் வந்து பெரிய வீடாக இருக்குது பேய் வீட்டை கொடுத்துருக்குறாரு. பேய் வீடாக இருக்குன்னு அதை காலி பண்ணிட்டு எங்கே வீட்டை கட்டிக்கிட்டு போயிட்டு இந்த வீட்டை நம்ம தள்ள கட்டிவிட்டான் மனுஷன். ஆமாம், அப்பா எங்கே காணு? ஆமாடா சுப்பிரமணியா, நீ அப்பா எங்கே காணுங்க வந்தால் எனக்கே ஞாபகம் வருது. எங்கம்மா அப்பா? கொள்ளையில் கணத்தாங்க போய் குளிக்க போகிறான்னு போனாரா? அந்த மனுஷனும் தனியாக போக மாட்டார், போயிருக்காரு. இன்னும் சத்தத்தையே காணு. குளிச்சுட்டாரா குளிக்கல என்னமா தெரியல. போய் பாருங்க அத்தை. போய் கந்தாக்கால தானமா குளிக்க போயிருக்காரு. குளிச்சுட்டு வருவாருமா. அப்படி அவச்சமெல்லாம் இருக்கக்கூடாதுடா இந்த வீட்டில். போய் பார்க்கணும் தான். நீங்கள் எந்த சொல்லட போங்க, நானாச்சும் போய் பார்க்குறேன். தண்ணி சூப்பராக இருக்கு. 2 வாளி இழுத்து குளிப்போம். டவல் வேற எடுத்து வராமல் இருந்தாச்சு. சரி குளிச்சுட்டு லெட்டாக கேட்டால் எடுத்து வந்து கொடுப்பான். தண்ணி இழுத்து குளிக்கிறது தான் கஷ்டம். 2 வாளி சும்மா ஊற்றிட்டு போவோம். நேரெல்லாம் ஒரு அழுக்காக இருக்குது, எரியுது இல்லை.
அது 2 வாலி ஊத்திட்டு போனா சரியா போச்சு. என்ன காத்து இப்படி அடிக்குது? பேயாட்டம் அடிக்குது காத்து. ஆ, பரவாயில்ல அடிக்கட்டும். இந்த காத்து அடிக்கிறதுக்கும் தண்ணி கணத்துல இருக்கிறதுக்கும் அதை நம்ம மேல ஊத்துறதுக்கும் சிலு சிலுண்டு நல்லா தான் இருக்கும். என்ன அங்கேயும் இங்கேயுமா வளாத்திக்கிட்டே நிக்கிறோம் நம்ம, அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு. சீக்கிரம் 2 வாலி அள்ளி ஊத்தி குளிச்சோமா, மேல தொடச்சோமா, சாப்பிட போவோம். இன்னைக்கு மீன் குழம்பு வர வீட்டுல குளிச்சுட்டு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். காத்து என்ன பேயாட்டம் அடிக்குது? ஆமா, பேயாட்டம் தான் அடிக்குது. ஓ, அப்படியா? ஆமா, நான் யார்கிட்ட பேசுறேன்? யாருங்க நிக்கிறா? யாரு? யாருண்டா கேக்குற? நீ குளிக்கிறது நிப்பாட்டிட்டு கொஞ்சம் பாரு. ஆ, நீ யாரு? யாரு? மரம் மாதிரி இருக்கு. மரம் பேசமா? என்ன கையெல்லாம் இருக்கு மரத்துக்கு? மரம் பேசுற மரம் இது. பேசுற மரம் இருக்கு. நான் போறேன். கால் இருக்காது, கை இருக்கும். அம்மா, உன் வீட்டுல மீன் குழம்பு ஒரு புடி பிடிக்க போறேன்டல, எனக்கு கொஞ்சம் மீன் குழம்பு எடுத்துட்டு வந்து தரியா? ஆ, யாரு? யாரியா? ஆமா, நீ தானே சொன்ன காத்து பேயாட்டம் அடிக்குதுண்டு. பேய்தான். ஐயோயா, லட்டு 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 ஒடியாடி என்னை வந்து காப்பாத்துடி. எல்லாரும் ஒடியாங்க, என்னை வந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன். அதெல்லாம் நீ போக முடியாது. நீ கையில தான் இருக்கணும். நான் போறேன். லட்டு எல்லாரும் வந்து என்ன காப்பாத்துக்கோ. லட்டு, வாடிங்க, என்னை காப்பாத்துடி. லட்டு, சீக்கிரம் வாடி. எல்லாரும் இங்க வாங்க, என்னை காப்பாத்துங்க. என்னடி இது உங்க அப்பா குரல் மாதிரி இருக்கு? அம்மா, அப்பா குரல் இருக்கம்மா. அப்பா தான் கூப்பிடுறாரு. போய் பாருங்கம்மா, எல்லாம் போய் பாருங்க. வாங்க போய் பாப்பா. காய்கறி கவிதா, வாங்கடி. ஒரு குளிக்க போன ஒரு இப்படி கத்துறாரு. ஏய், நீ வரவனா பட்டு? நீ பிள்ளைய வச்சுட்டு உட்காந்துக்க. மாயா அவன் பிள்ளைய வச்சுட்டு உட்காந்துருக்க. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நீங்க வரவனா, நாங்களாம் போய் பாக்குறோம். மாமா கத்துது, போய் பார்க்கா போக்கா. அத்தை சீக்கிரம் வாங்க. பாட்டி சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. நானும் மச்சம் வருவேன். நீ வரவனா? பிள்ளைய வச்சிருக்கல, 2 பேரும் பிள்ளைய வச்சுட்டு இருங்க. நாங்க போய் பாக்குறோம். என்னத்துக்கு கூப்பிடுதுன்னு தெரியலையே. லட்டு, சீக்கிரமாடி. ஒடியாங்கடி.
வீட்டு உள்ள ரெண்டு பேய் மத்தம் வந்து சரி மத்தம் வந்து இவன் பிடிச்சி இருக்குது குளிக்க போன வரேன் என்னம்மா செய்யறது அப்பா பிடிச்சி இழுக்கணுமா அத்தை மாமா பிடிச்சி இழுங்க அப்பதான் இங்க விடும் என்ன இப்படி பிடிச்சிருச்சு ஆமாக்கா மாமா பிடிச்சி தாத்தா பயப்படாதீங்க லட்டு இந்த பாருடி என்ன காப்பாத்துங்கடி என்ன காப்பாத்துங்க எல்லாரும் என்ன காப்பாத்துங்க லட்டு என்ன காப்பாத்துடி பாருடி என்ன பிடிச்சி இழுக்குதுடி குளிக்க போன வரேன் என்னம்மா செய்யறது அப்பா பிடிச்சி இழுக்கணுமா என்ன பார்த்தா பயமா இருக்கு மாமா பிடிச்சி இழுங்க அப்பதான் இங்க விடும் என்ன இப்படி பிடிச்சிருச்சு ஆமாக்கா மாமா பிடிச்சி தாத்தா பயப்படாதீங்க ஏய் புருஷனை விடு எதுக்கு புருஷனை வைக்கிறேன் பத்தியா இல்லையா விட்டுடு புருஷனை விடுமா நீங்களும் சேர்ந்து வரீங்களா வாங்க எல்லாம் சேர்ந்து வாங்க ஐலசா என்ன தூர வச்சு அந்த பேய்க்கு மரத்துல உள்ள பேய்க்கு ஐலசா படுத்து வச்சா ஐலசா எங்களுக்கு படம் தெரியாதா நாங்க என்ன போடுவோம் ஐலசா நீங்க இழுக்க முடியாது நாங்க என் புருஷனை இழுத்துட்டு போறோம் உன்னால முடிஞ்சத பாரு என்னால முடிஞ்சத பாப்போம் ஐலசா கையெல்லாம் வலிக்குதுடி ஒரு கழிச்ச மரம் கீழே உண்டா எந்திரிக்கிறா இப்ப உழுவ போறியா உண்டுட்டியா நல்லா உண்டு ஓடு ஆ நல்லா உண்டு ஓடு